போட்டு யாரை பணியா சொல்றீங்க? பணியணுமா? பணிவீங்களா? எனக்கு இந்த பிழையிட பழக்கம் இல்லைங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்றீங்க? பணிய மாட்டீங்களா? பணியாமலா இருப்பீங்க? பணிய என்ன பணிவீங்க? தினைமாவு பணிவா. பணிவீங்கல்ல? பணிஞ்சு என்ன செய்வீங்க? என்ன செய்வா? அம்புடுக்கு இங்கிட்டு அம்புடுக்கு அங்கிட்டு. ஆமா. அப்ப நீங்க வந்து நீங்க எப்படி சாப்பிடுறதுல பெரிய ஆளு நீங்க. காலையில அவ்வளவு நக்கனே இல்லங்க, காலையில எவ்வளவு நக்கனே. ஆமா. நைட்டுக்கு நீ எவ்வளவு நாள்? நைட்டுக்கு எவ்வளவு நக்கீங்க? அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்படித்தானே இருக்கீங்க? அப்படிதாங்க. சரி, என்ன போகும் பொழுது என்ன துள்ளி துள்ளி ஓடுனது மாதிரி இப்படி வந்தீங்க என்ன? அதாவது நீ போது பண்றப்ப உள்ள பூரானா எது பூரானா? ஆமா. எது உள்ள பூ? ஆமா, இது பூரானா. அழகான இந்த பூ வனத்துல வந்து ஒரு யாரோட சேர்ந்து கட்டி இருக்கக்கூடிய அழகான ஒரு மாலை. யாரு இல்லையா? காட்டுக்குள்ள இது வந்துருச்சுனா பள்ளி பாம்பு பச்சை. ஆமா, இது வந்துருச்சு பள்ளி பாம்பு பச்சை. ஆமா. பள்ளி எப்படி இருக்கும், பாம்பு எப்படி இருக்கும், பச்சை எப்படி இருக்கும்? பள்ளி இப்படி இருக்கு, பாம்பு இப்படி இருக்கு, அப்புறம் பச்சை இப்படி இருக்கு. அப்படியா? பச்சைகள் ஆகப்படுது நீண்டு இருக்கும். ஆமாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க சொல்ற மூணுமே இங்க இருக்கு. இந்த மூணு இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன வழிமறிக்கக்கூடிய காரணம் இல்லையா? அந்த மூணு வேணும். எந்த மூணு? அந்த மூணு வேணும். நீங்க பாருங்க, அந்த மூணு உங்களுக்கு வேணுமா? ஆமாங்க. அந்த மூணு கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? மூணு கொடுத்தா அந்த மூணு கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். எதை முக்கிய தள்ளுவீங்க இல்லையா? மூணு கொடுத்தா எப்படி முக்கிய தள்ளுவீங்கன்னு கேக்குறேன். எப்படி 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 சாக்கடையில உட்காந்துக்கிட்டா என்ன மூணுன்றீங்க? கழிவறையில உட்காந்துக்கிட்டா இல்லங்க, இல்ல அடுத்த மண்டையை மோந்துக்கிட்டா இல்லங்க, மண்டையில மோந்து பாப்போனா கிளவி. அப்படியா? ஆமா. அப்ப இவன் ஊர்ல மாதிரி வெட்டிக்கிறாங்க. சரி சரி சரி. என்னையா மனுஷன் நீங்க? மூணுன்னா நான் என்னத்த சொல்றேன் தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்களே, அழகான நான் தேடி வந்தது அழகான மான். சொல்லுங்க. மான். மான். இந்த காட்டுல எங்க இந்த சிட்டில எங்கிட்ட மான் வருமாங்க? ஏன் மான் வராதா? மான் உள்ள போயிருக்கியா? உள்ள போன மான் குட்டி எப்படி தாய் வந்திருக்கேன் நானு. வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலையில இருந்து? ஆமா. அங்கே பிடிக்க முடியாத மான் அங்க வந்து பிடிச்சிருவீங்களா? இங்க உள்ள வந்ததுனால பிடிக்கணும்னு வந்திருக்கேன். உள்ள போன மானை பிடிக்கணும், பிடிக்கிறேன் வழியும். இருங்கப்ப எதுல இருக்கணும்? மானை பிடிக்கணும்ல. எதுல இருக்கணும்ன்ற நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்க மானை பிடிக்கலாம். அதான் எதுல இருக்கணும்னு கேட்டேன். எதுல இருக்கணும்? நீங்க இருக்கணும்னு நினைச்சா எதுல வேணா இருக்கலாம். இருக்கலாம்ல? ஆமா. அதனாலதான் என் மாடு உள்ள இருக்கின்றேன். மாடு இங்க இல்ல. மாடு வரல, மண்ணாங்கட்டி வரல, போட்டு போட்ட வருஷமா வாங்க. மாடு வந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். மண்ணாங்கட்டின்றாங்களே, மண்ணாங்கட்டியை புரட்டாசி மாசம் பண்ணுவீங்களா? புரட்டாசி மாசம் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஐப்பசி மாசம் பண்ணுவீங்க. ஐப்பசி மாசம் என்ன செய்வீங்க? ஐப்பசி மாசம் ஐப்பசி மாசம் என்ன வருங்கயா? ஐப்பசி மாசம் என்ன வரும்? ஐப்பசி மாசம் மழை வரும் இல்லையா? மழை வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? மழை வரும்போது உள்ள குன்னிக்கிட்டு கிடப்பான். என்ன என் வயக்காட்டுல என்ன செய்வீங்க? வயக்காட்டுல வந்து விவசாயம் பண்ணுவான். என்ன விவசாயம் பண்ணுவீங்க? நஞ்சை கூட புஞ்சை புஞ்சை ஓடுவான். ஆமா. நஞ்சினா என்ன, புஞ்சைனா என்ன? நஞ்சை பிளஸ் நான் பிளஸ் நஞ்சை, பூ பிளஸ் புஞ்சை. நான் பிளஸ் நஞ்சையா? ஆமா. நல்ல நாவல வச்சு நல்லா வேலை வைங்க. ஆமாங்க. நஞ்சனா நஞ்சை, புஞ்சனா புஞ்சங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, உங்க பேர் என்னய்யா? என் பேருங்க, என் பேரு சுப்பு. சுப்பு. இல்லங்க, நீ நோவா. சரி, உன் பேரு? என் பேரு வீரதேவிங்க. ஆமா. சரி. எங்க அப்பா பேர் நம்பிராஜன், எங்க ஆத்தா பேர் நஞ்ச மோகினி. சரி. ஆமா. அப்படியா? நீ யாரு என்னன்ற விவரத்தை சொல்லல. என்ன வெள்ளிமலை கண்டு நான் தானையா? சடை எங்க அப்பா, சடைச்சு எங்க அம்மா. ஏன் மாப்பிள்ள என்ன தெரியல உனக்கு? ஐயோ பெரியப்பா 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 பெரியப்பா. ஏய் நீங்க அண்ணன் வரேப்பா. வாட்ட பச்சத்தை கூட வர முடியலப்பா. பெரியப்பா யாரு பெரியப்பா? டேய் பண்ணு பண்ணு. ஐயே டேய் வேற பெரியப்பா. பெரியப்பா பெரியப்பா. யாரா பெரியப்பா? பெரியப்பா யார் பெரியப்பா? பெரியப்பா யாரா? எங்க பெரியப்பா, எங்க பெரியப்பா, எங்க பெரியப்பா சடையாண்டி பெயிண்ட் அடிக்கிற சடையாண்டி மைந்தானே. வெள்ளிமலை சடையன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவா அப்படி பெயிண்ட் அடிக்கிற சடையன் அந்த அவரா? அவர் வந்து பெயிண்ட் அடிக்க மாட்டாப்ல. இல்லையா? அவரா கிட்ட அவர் கொத்தினாரு, கொத்தனாரு. எது கொத்தனாரு? எதை கொத்தனாரு? அவர்தான். அது எதை கொத்தனாரு? எதை கொத்தனாரு தெரியல. எதை கொத்தனாரு தெரியல. எதங்க கொத்துனீங்க? தூத்துக்குடி கொத்தனாரு. தூத்துக்குடி கொத்தனார். தூத்துக்கிட்டு அதெல்லாம் நல்லா செய்வீங்க. அதெல்லாம் செய்ய முடியல. சரி மாப்பிள்ள, நான் தேடி இந்த மான் இல்ல உன் தங்கச்சி. அப்படி சொல்லுங்க மச்சான்.
கூப்பிடு மாப்பிள்ள. மச்சான் அப்படி பொம்பளை இடத்துல வந்திருக்கிய அதுக்கு தான் மாப்பிள்ள வந்திருக்கேன். பொம்பளை சொக்கு கேக்குதா மச்சான்? உனக்கு என்ன கேட்க ப்ரோ? குடும்பத்துக்கு பொம்பளை சொக்கு தேவையா மச்சான்? பொம்பளை சொக்கு வேணா மச்சான். என்ன முகம்டா அது? பொம்பளை சொக்கு வேணும். வேணாமா? வேணாமா? உனக்கு தாண்டா வேணாம், எனக்கு வேணும்டா. ஏன் மச்சான்? என்ன மாப்பிள்ள? அப்படி செய்யாதீங்க. எதை செய்யாதீங்க? உங்களுக்காண்டி செய்யாம இருந்தா நல்லாவா இருக்கேன்? உங்களுக்காண்டி என் தங்கச்சிய வச்சு கட்டி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சிக்கு நான் செய்யறேனியா? மேல இருந்து கீழே வரைக்கும் நான் நகை போடுறேனியா? ஆமா. தலைக்கு வாய் ஆத்தா ஆத்தா உங்க அம்மா பேரு என்னங்கன்னு ஆமா 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 சடச்சி. அப்படி சொல்லுங்க. உங்க அம்மா பருத்தி பால் விக்கிற பருத்தி பால் விக்கிறவங்க தானே? நல்லா குடிப்பியா? சரிங்க மச்சான். பார்வதி வீடு வச்சிருந்தா அப்படி சொல்லுங்க மச்சான். மச்சான் மாப்பிள்ள உன் தங்கச்சி கூப்பியா? என்ன அவசரம் பறக்குறீங்க? என்ன வழக்கம்? ரொம்ப அவசரப்படாதீங்க. எதுல அவசரப்படுறாங்க? அச்சனுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? உனக்கா? உனக்கு வேணுமா? கோலா உருண்டை. ஒரு பீடி ஈடி. என்னது பீடியா? சுருட்டு விட்டு அது எதுக்குயா? அது வேணும்னா அந்த காட்டுக்குள்ள தண்ணி தண்ணியா திரியுறேன். சரி நீங்க வர்றப்ப எது வாங்கிட்டீங்கன்னா கேக்குறீங்க மச்சான். ஒரு குச்சி மிட்டாய் வேணுமா? அந்த மிட்டாய் ரொம்ப நாளா குச்சி மிட்டாய் தான் இருக்கு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நீ சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கு. சரி மச்சான். மச்சான் அப்ப என் தங்கச்சியை பார்க்கணும். அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. நீங்க போற மாதிரி போங்க, என் தங்கச்சி வர மாதிரி வர மட்டும் பாருங்க. போகுது பாரு, வெகுது படுது மான். போகுது பாரு. பழுது புக்கறமா கெலவரமா நக்கறி நீங்களே. பழுது புக்கறமா கெலவரமா நக்கறி நீங்களே. ஐயோ மச்சான் மன்னாரு. ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா. பாடும் குரல் கேட்கலையோ, பாட்டு சத்தம் கேட்கலையோ, பாட்டு சத்தம் கேட்கலையோ, பாட்டு சத்தம் கேட்கலையோ.
அப்படியா? சின்ன பிள்ளை சிவத்த பிள்ளை அவரும் அதே மாதிரி உடைய சொல்ல போனா அண்ணே ரவி அண்ணா சந்திச்சு ஒரு 2 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. அவரோட அதே மாதிரி எங்க சித்தப்பா சமயபுத்தி சித்தப்பா அவங்க எல்லாம் வந்தாத்தான் இந்த மாதிரி சுறுசுறுப்பா ஆட தோணுது. உண்மைக்கு திரைப்பட நடிகர் யார் பழைய நடிகர்? மைக்கேல் ஜாக்சன், சந்திரபாபு ஐயா. அப்பா ஏன்னா அம்மைக்கு இந்த மாதிரி ஸ்டெப் போடுறது ரொம்ப கடிச்சு. நான் வீட்டுல போட்டு பாப்பேன். ஆனா தங்கச்சி வாட ஆத்தா வேட்டையாடி விளையாடி விருப்பம் போல உறவாடி தலைய போடு வேட்டையாடி விளையாடி விருப்பம் போல உறவாடி வீரமாக நிறைய போடு இது வெற்றி என்னும் விளையாடு வேட்டையாடி விளையாடி விருப்பம் போல உறவாடி வீரமாக நிறைய போடு இது வெற்றி என்னும் விளையாடு குடும்பக்கார வேளாடை குழியிலிருந்து கண்ணாடை மூடி வாழ தெரிஞ்சுக்கோ போச்சு குடும்பக்கார வெள்ளாடை குழியிலிருந்து கண்ணாடை மூடி வாழ தெரிஞ்சுக்கோ அருகிலே கிளியருக்கு ஆதாயங்கள் காணாது அருகிலே கிளியருக்கு ஆதாயங்கள் காணாது மனிதனை போய் வேட்டையாடி விளையாட போல ஒரு மாடு வீரமாக நிலை போடு தங்கச்சி வந்திருக்கேன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சரி நல்லா வெயிட்டா இருக்கான்னு பாக்கேன்டா அத்தா. உன் கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன் லூசு கழுத. ஆமா அதெல்லாம் லூசு கழுத. சீக்கிரம் சொல்லி போல என்ன நம்ம இடத்துக்கு நம்ம இனத்தை சார்ந்தவர் வந்திருக்காரா? யார் வேண்டாம் அதெல்லாம் சரி. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன பண்ணணும்? காஞ்சி காய்ச்சி ஊத்துறணும். யாருக்கு? ஆமலுக்கா. இன்னைக்கு யாரு கிழிச்ச மாப்பையில வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஊத்தணும். யாரு வந்திருக்கா? ஒலிபெருக்கு 1 ஆல்ரவுண்டுக்காருக்கு 2 பெட்டிக்காருக்கு 3 மிருதக்காருக்கு 4 நான் 5 பாப்பா 6 வந்தவர் 7 நாளத்துக்காரு 8 எங்க அண்ணன் ஒரு 9. ஒன்பதாவது இடத்துல இருக்கார். சிறப்பான நவ கிரகங்கள் உண்பது, நவ ராத்திரிகள் உண்பது. சரி வந்தவர் யாரு கேட்டு கதம் கதம் அப்படியெல்லாம் செய்வாரா? கை தட்டுங்க.
பரவாயில்ல ஏன்னா உங்க அன்பும் ஆதரவு எங்களுக்கு என்றும் எல்லாம் அவங்க கை தட்டுறது சரிதான். ஒரு ஆத்த 10 மணிக்கு படுத்தது இப்பதான் எந்திரிச்சுது, அது கை தட்டுது. அப்ப இது நாடகத்தை பார்த்துச்சா? இதை சொல்ற ஒரு ஊர்ல விடிய விடிய ஆடிக்கிட்டே இருந்தேன். அந்த ஆட்டை என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நல்லா சிரிச்சிச்சு. அந்த ஆட்டாட்ட கேட்டேன், ஏத்தா விடிய கால நாடகம் முடிச்சு போறப்ப, ஏத்தா நாடகம் நல்லா இருந்துச்சாத்தா அப்படின்னு. நாடகம்லாம் நல்லதாப்பா இருந்துச்சு, எனக்கு தான் காது மயிர் கேட்கல வந்துச்சு. அந்த மாதிரி இப்ப நல்லா இருக்கு. நாகமெல்லாம் நறுக்குறவா நாங்கள சாமி, இந்த நாடு கூட சுத்தி வரங்க சாமி. தீர்மானம். இந்த தீர்மானத்தின்படி எங்கடா அனுமதியோட இருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? வெளியூர் வெள்ளிமலையில இருந்து. என்ன வந்திருக்கீங்க? வெள்ளிமலை சாரல். வெள்ளிமலைக்கு எவ்வளவு சாரல், எவ்வளவு காரம்? 20 வாரம். மான தேடி வந்தா துரத்தி வந்தா விரட்டி வந்தீங்க. துரத்தி வந்தேன். துரத்தி வந்த மான அழகான மான, அற்புதமான மான, ஓவியமான மான, உன்னதமான மான. நீங்க தான் படிக்கணுமா? நீங்க தான் அணைக்கணுமா? நீங்க தான் கொஞ்சம் வேற யாரும் கொஞ்சம் கூடாது, வேற அணைக்க கூடாது. உங்க யாரும் பிடிக்க கூடாது. அப்ப நீங்க வளர்த்த மானா எனக்காக வளர்க்கப்பட்ட மான். உங்களுக்காக வளர்க்கப்பட்ட மான். சரி, பரம்பரை வேட்டைக்கு பஞ்சத்துக்கு வேட்டை. பரம்பரை வேட்டை. உங்க அப்பா என்ன பிடிச்சிருக்காரு? காளமாடு. உங்க அம்மா சிங்கத்தை. உங்க அண்ணன் மூஞ்சி வாங்கனா. உங்க தம்பி புலி. நீங்க அழகான மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு நீங்களா பிடிச்சிருக்கீங்க? யாராச்சும் கொடுத்துருக்காங்களா? ஒரு மான்குட்டி இன்னொன்னு இருக்கு, பரிசா கொடுக்கப்பட்டது. எங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க, எதுக்கு இன்னொன்னு ஆசைப்பட்டு வரீங்க? அந்த மாடு இந்த மான்குட்டியை சிறு வயதுல ஒன்னா சேர்ந்து விளையாண்ட மாடு. இன்னைக்கு பக்கத்துல 2 ஒன்னா சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். சரி. நெத்தில போடுறது பேர் என்ன? பசுபதி பாசமன்ற முப்பட்ட. கையில வச்சு பேர் என்ன? கனை செலிமுகம் காந்த சக்தி. அது எதையுமே காட்டுமா? கவர்ந்து இழுக்கக்கூடிய எதற்கான செயல் இருந்துரும். எதை வேணாலும். சரி, அதை காமிச்சு மான பிடிச்சு போயிருக்கலாம் இல்லையா? இந்த மான்குட்டி அப்படி பிடிக்க நினைக்கலையே. 18ஆம் படி சம்பளம் கொடுக்க மாட்டாரா? மான்குட்டியை நடை உடை பாவனை எல்லாம் பார்த்து ரசிச்சு அதுக்கிட்ட அந்த மான்குட்டியை கைப்பிடிக்கணும். நல்ல ரசிப்பீங்களா? என்ன போல ரசிக்க முடியாது. ரசனை இருக்கு உங்களுக்கு. ரசனை இல்லாம எந்த ஒரு செயலையும் செய்தா நல்லா இருக்காது. ஏதா
என்ன இதுக்கெல்லாம் கிளம்பிடுச்ச வண்டி. அப்ப நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நாங்களும் கல்யாணத்தை பண்ணிட்டு போட்டுமா? மணி நஞ்சரியா அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் தான் முடிச்சு போயிடும். சரி, அருமையான ஒரு விஷயம். ஏன்னா பரம்பரை வேட்டைக்காரா இருக்காரு. வேட்டையின் தர்மம் என்ன, வேட்டையின் தத்துவம் என்ன? ஒண்ணு கொண்டு வா, இல்லை கொண்டு வா. தர்மமாகப்பட்டது குளிர்ச்சி செய்யும் மான்கள் அடிக்க கூடாது, குட்டி மான்கள் அடிக்க கூடாது, அதே போல ஊனமான மான் அடிக்க கூடாது. இன்னொன்னு அடிச்சு பிடிக்கணும். கொன்றால் எப்படியாவது பிடிச்சு வந்துடணும். அதாவது வயதான மான்கள் அடிக்கக்கூடாது, குட்டி மான்கள் அடிக்கக்கூடாது, மான்கள் உணவு கொள்ளும்போது அடிக்கக்கூடாது, மான்கள் புணர்ச்சி கொள்ளும்போது அடிக்கக்கூடாது. வேட்டையின் தர்மம் தத்துவங்கள். சரியா? அப்ப எல்லாம் தெரிஞ்ச நீங்க உங்களுக்கு அது தெரியல, அது தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இது தெரியல? இது தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியல. இது தெரிஞ்சதுனாலதான் வந்து நிக்கிறேன். தெரியாதனாலதான் நான் தெரியலன்னு சொல்றேன். மான்குட்டி இங்க நிக்கிறதுனாலதான் வந்து நிக்கிறேன். இல்லாத ஒன்று இருக்குது ஏங்க அப்படி சொல்லிட்டு? இல்லாத ஒரு பொருளை தேட அவசியம் எனக்கு இல்லையே. அப்ப வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்ப வந்ததை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற வஞ்சகம் உனக்கு இல்ல. இல்ல. அப்ப என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? வாங்க, நான் இழுத்து வந்தானே. சரி, வாங்க வேடு வரை உள்ள போய் பாப்போம். வாங்க கூப்பிடுங்க போவா. ஓஹோ, என்ன இதுல இருந்து என்ன தெரியுது? தெரியுது வேடு வரே. நமக்கு எந்த இடத்துல வேடுவருக்கு இடம் தெரியல. எந்த இடத்துல மேடு இருக்கு, எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல செடி இருக்கும், எந்த இடத்துல கொடி இருக்கும், எந்த இடத்துல ஆழமா இருக்கும், எந்த இடத்துல அகலமா இருக்கும், எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இடம் உங்க இடம் இல்லையா? அப்படியே உங்கள்கிட்ட வந்து கேக்குறேன். சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அதுக்குள்ளேயே அது நான் உனக்கு பிள்ளையே திறமைக்கு பரிசு. இது என்ன நேரம்? பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பெண்ணோட வாயில இருந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, ஒரு புருஷன் முன்னாடி வீட்டுல இருக்காரு, குடும்பத்துல ஒரு அப்பா வீட்டை விட்டு வெளியே போனாலோ, இல்ல கணவன் வீட்டை விட்டு வெளியே போனாலோ, இல்ல மகன் வீட்டை விட்டு வெளியே போனாலோ, எந்த ஆண் மகன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெண்கள் சொல்லக்கூடாத வார்த்தை என்ன? இல்ல வாங்கிட்டு வாங்க, உப்பு இல்ல வாங்கிட்டு வாங்க, சக்கரை வாங்கிட்டு வாங்க, மஞ்சள் இல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. எங்க கொஞ்சம் இருக்கு. அரிசி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வேணும். உப்பு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வேணும். மஞ்சள் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வேணும். ஏன்னா இப்ப இருக்குன்ற வார்த்தையில மான்குட்டி இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத ஆணித்தரமா சொல்றீங்க. காரணம் கேளுங்க. பெண்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இடம் எதுன்னா சமையலறை. அங்கதான் மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கா. அந்த மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கிற இடத்துல போய் இல்ல இல்ல இல்லைன்னு சொன்னா மகாலட்சுமி தங்காமலே இருக்குமா. அதனால சில பெண்களுக்கெல்லாம், ஒரு பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன இளவட்டத்துக்கு தான் தெரியாது. நான் என்ன சொல்றேன், அது மாதிரி நான் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா வம்பா போயிடும். இப்ப திறமைக்கு பரிசு, திறமைக்கு ஒரு போட்டியாளர் வராங்க, போட்டியாளர்ல எவன் வெற்றி பெறானோ அவனுக்கு தானே பரிசு. அது மாதிரி உங்க திறமைக்கு நான் ஒரு சோதனை கொடுக்க போறேன். பாருங்களேன், சோதனைகள் என்பது பல நிறைய இருக்கும். சோதனைகள் என்பது நிறைய இருக்கும். ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் கடந்து இறுதியில சாதனையை முடிக்கிறது வேண்டுவனுடைய பண்பு. அதாங்க, நீங்க சாதிக்க பிறந்தவர்களா இருந்தா சோதனை முன்னாடி கிடைக்கும். இந்த சோதனையை கொடுக்கணும் அப்படின்னா சாதனை இருக்கணும். அந்த சாதிப்பதுல பெரிய ஒரு விஷயம் இருக்கணும்.
ஒரே வாகனம் தான். என்னங்க பாருங்க, நம்ம வந்திருக்கோம்ல, எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? எந்த தெய்வத்துக்கு முன்பாக ஒரு மேடை இருக்கு? என்ன சாமிங்க? மகா மாரியம்மன். பாருங்க, மகா மாரியம்மன் சொன்ன அம்மன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அம்மன் யாரு, இந்த அம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா? இந்த மகா மாரியம்மன் சொல்றமே, இந்த மாரியம்மன், மந்தையம்மன், முத்தாளம்மன், காளியம்மன் இவெல்லாம் ஒரே அவதாரம் தான், பகவதி அம்மன். இப்ப இந்த மகா மாரியம்மன் எப்படி பிறந்தாங்க? பாருங்க, என்னங்க யாருனால வந்தாங்க, எப்படி வந்தாங்க, இத சொல்லுங்க. திறமைக்கு பரிசு. அப்படியா? திறமைக்கு பரிசு ஒரே வாரம். சொன்ன உடனே இந்த கொடுத்துருவீங்களா? நீங்க சொல்லி மட்டும் பாருங்க. சொன்ன உடனே இந்த கொடுத்துருவீங்களா? நீங்க சொல்லிட்டு பாருங்க, கேளுங்க. அப்படியா? சொல்லிட்டு எதா இருந்தாலும் கேட்கணும். ஜமதக்கனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி அம்மா. அப்படி வாங்க வலிக்கு. ரேணுகாதேவி அம்மால இருந்து வந்ததுதான் ஒவ்வொரு அம்மனும். ஏன் கேட்டீங்கன்னா, ரேணுகாதேவி அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கணவர் பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜைக்காக ஒவ்வொரு நாளும் ஆத்தங்கரையில போய் பச்சை மண்ணை எடுத்து அதுல குடம் செஞ்சு உடனே தண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப யாரால முடியுமா பச்சை மண்ணில தண்ணி குடம் செய்ய முடியுமா? கற்புக்கரசி. அப்ப அந்த தாய் உடனே என்ன பண்றாங்க, போற வழியில மண்ணை எடுத்து உடனே தண்ணி செஞ்சு தன் குடம் செஞ்சு அந்த குடத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து கணவனுடைய ஸ்நானம், அந்த பூஜைக்கு தண்ணி கொண்டு வந்து வழக்கமா இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வான வீதியா போகக்கூடிய கந்தர்வனி நிழலை பார்த்தேன். அடடா, கந்தர்வனி நிழலை பார்த்த உடனே இவ்வளவு அழகா அப்படின்னு நினைச்ச தருணம் தான். நினைச்ச தருணத்திலேயே அந்த குடமாகப்பட்டது அப்படியே ஆத்துல கரைஞ்சு போயிருது. என்னடா இது, குடம் கரைஞ்சு போயிருச்சு அப்படின்னு தாய் இந்த நினைக்கிற தருணத்திலேயே கணவருக்கு தெரிஞ்சிருச்சு, தன்னுடைய மனைவி அவ வேறொரு ஆடவனை நினைச்சிட்டா, அதாவது மனதால களங்கம் அடைஞ்சிட்டா அப்படின்னு. உடனே அந்த தாய் என்ன பண்றாங்க, ரேணுகாதேவி அம்மா நினைச்ச தருணத்திலேயே ஜமதக்கனி முனிவராகப்பட்டவர் தன்னுடைய 4 பிள்ளைகளை கூப்பிட்டு, உன் தாய் தவறு செய்து விட்டாள், அதனால உன்னுடைய தாயை கொன்றுவா அப்படின்னு சொல்ல. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே, பெற்ற தாயை கொன்ற பாவம் என்னை சேரக்கூடாது அப்படின்றதுக்காக வழங்குறேன். நான் ஒருத்த மட்டும் எந்திரிச்சு வர்றேன். பரசுராமன், கோடாலோடைய பிறந்த பரசுராமன் வர்றான். வந்த பரசுராமன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தாயை விரட்ட, தாயை விரட்டி போகும் பொழுது அங்கே ஒரு ஏகாலி பெண். ஏகாலினா யாரு? செலவு தொழிலாளி. செலவு தொழிலாளி வீட்டுக்குள்ள போய் ரேணுகாதேவி அம்மா நுழைஞ்சுக்கிறேன், இப்ப மறைஞ்சுக்கலான்னு போகும் பொழுது உடனே உள்ள போறான். உள்ள போகும் பொழுது பார்க்க சீலை மாற்ற இருந்ததுனால உடனே என்ன பண்றான், ஏகாலி பெண்ண தலையை வெட்டுறான். இதை பார்த்துட்டு தாய் வர, தாயின் தலையை விட்டு முண்டு வருமா விடுறான். இதை உடனே அப்பா நீங்க சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன், செஞ்சுட்டேன் அப்படின்னு நேரம் சொல்றேன். யாரு? ஜமதக்கனி முனிவர்கிட்ட. இப்ப ஜமதக்கனி முனிவர் என்ன பண்றாரு, சரிடா உனக்கு என்ன வேணும், என்ன பரிசு வேணும் கேளு தர்றேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லி வச்சாங்க இல்லையா, என்னுடைய தாயினுடைய உயிர் வேணும், எங்க அம்மா எனக்கு மறுபடியும் வேணும். 10 மாதம் கருவறையில் சுமந்து பெற்ற பெண்ணலாவா. அப்ப என்னுடைய தாயினுடைய உயிர் வேணும் கேட்ட உடனே கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் தெளிடா, உடலும் உயிர் விட்டு தலையை ஒற்றா உயிர் வந்துருன்னு ஓடி போய் மாறி மாறி விட்டுறான். ஏகாலி பெண்ணின் உடலில் தாயின் தலையும், தாயின் தலையில் ஏகாலி பெண்ணின் உடலையும் மாறி மாறி விட்டுறதுனால மாரியம்மன், அந்த உடலாகப்பட்டது மந்தையில் கிடந்ததுனால மந்தையம்மன், முத்து முத்தாக இருந்தாலும் முத்தாளி அம்மன். இப்ப முத்தாளம்மன் அப்படி வந்தாலும் பகவதி அம்மன் என்கிட்டீங்கன்னா, கோபத்துல இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அம்மனாகப்பட்டவள் இப்படி ஒவ்வொரு அவதாரங்கள், இப்படி ஒவ்வொரு அவதாரங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ஆடி காத்துல அம்மி பழக்குது பாரா, ஆடி காத்தில் அம்பி பழக்குது. என்ன மாசம், என்ன மாசம்? ஆடி காத்தில் அம்மையும் போகும், அம்மையும் பறந்து போகும். முதல் வாரம் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க, அம்மன் கோயில்ல கூழ் ஊத்துனாங்க. கூழு காய்ச்சி வேப்பிலையை கலந்து அதை மக்கள் அனைவரும் எல்லாரும் சாப்பிட்டு அந்த சூடு தனியும். அப்ப தனிகிற தரத்துல உடலில் உள்ள உஷ்ணமெல்லாம் போகும், அம்மையும் போகும். அப்ப அம்மை நோய் வராது அப்படின்றதுக்காக. ஆனா நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது, எப்படி? அது காத்துல அம்மை பறக்குது, அம்மா பொண்ணு சடுவாள் அடிக்குது, விடுவேனா ஒண்ணு விடுவேனா விட்டு வீட்டுக்கு நான் போனேனா,
மட்டும்தான் பரிசு உண்டாகும். இப்ப மானு உங்க மான், இடம் என்னோட இடம். ஏன் இடத்துக்குள்ள உங்க மான் இருக்குன்னா மானுக்கு எங்க கொம்பு இருக்கும்? கொம்பு இருக்காது. மச்சம் இருக்கும்? மச்சம் இருக்காது. ஆழமா இருக்குமா? ஆழமா இருக்குமா? அப்படின்னு அடையாளத்தை சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. அடையாளத்தை ஆழமா சொல்லலாமா? ஆழமா சொல்றது இல்ல அகலமா சொல்றீங்களா? எப்படின்னா ஆழமாக அகலமாவும் சேர்த்து சொல்றேன். எப்படி வேணாலும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏனென்றா பேரின்பத்தோடு விளையாடும் கலையிடமே செல்வமே தாயாகி மாமனை கண்டது போல் புன்னுருவை காணாமல் தலை சாயாத மான் நல்ல ஜாதி மான் பாயாத அப்படிதான் வாத்தியாரு. மானுக்குள்ள அங்க லட்சணம் அடையாளமே கிடையாது. மானை தேடி வந்த மாதிரி ஏதோ ஒரு மங்கைக்குள்ள அடையாளமா இருக்கு. யாரவள்? வள்ளி நான் தேடி வந்தது மான் அல்ல. அப்புறம் யார? மங்கை உன்னைத்தான். வெட்டிக்காரையா? பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேடு வாசல் பொங்கும் தேனாக பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேடு வாசல் பொங்கும் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை நினைத்து முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை
தங்கச்சி டேய் அண்ணா, சொல்றா தங்கச்சி. அண்ணன் சொல்ற வார்த்தையை கேட்டதுனால ஆல்ரவுண்டுக்கு ரெண்டு வைக்கிறாருடா. என்னவா நெளிவு பூதி பண்ணிடுறாங்க. இந்த இந்த நெழுவிக்காரியே பூஜை பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணா, அதான் தங்கச்சி வந்தவர் மாலை தேடி வரலையா? சரிடா. உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன கல்யாணம் முடிச்சு கிட்டி தாண்டா அடிக்கணும் தங்கச்சியா. ஆமாடா ஆத்தா. அத்தா அண்ணன் வேற சதுர சாமி கும்பிடுவோமா? சாமி வணங்கிறாத்தா. நல்லா இருப்பாரு. மனம் படித்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடி வெடித்தேன் உன்னை மனப்பதற்கு. வடி வெடித்தேன் உன்னை மனப்பதற்கு. மத்தள மேளம் முரசொலிக்க வரிசைக்கு என்றாலே இசை ஒலிக்க. மத்தள மேளம் முரசொலிக்க வரிசைக்கு என்றாலே இசை ஒலிக்க. கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் இனிவாக உறவுதான் மனப்படைத்தேன், மனப்படைத்தேன் உன்னை நீ பறக்கிறார் வடிவடித்தேன் உன்னை மனப்பறக்கேன். பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன், துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். தோழி தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தாய். மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவழித்தேன் உன்னை மனப்பதற்கேன், உன்னை மனப்பதற்கேன், உன்னை வீரவே அரோகரா அரோகரா அரோகரா. வள்ளி, வேடுமனாக வந்ததும் நானே, வேலனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள் தருகிறேன். சுவாமி, எனக்கு 2 வரங்கள் கொடுங்க. என்ன வரம்? பார்த்தா முன்னாடி வாங்கத்தா, கல்யாணம் பண்ணும் போதாச்சும் எந்திரிச்சு வாங்கத்தா. அப்படி பேர் அப்படியே உட்கார்ந்த இடத்துல நவராம இருக்கீங்க. வாங்க, இப்படித்தான் இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க. காலையில மாலையை மாத்தும் போது வந்து பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வர பொம்பளை பிள்ளைங்கலாம் தலைக்கு 500 ரூபா மொய் வச்சுட்டு போயிருங்க. ஆம்பளை ஆளுல தலைக்கு 1000 ரூபா வைங்க, பொம்பளை ஆளுகளை 500 ரூபா வைங்க. ஆமாத்தா, அப்படி வந்தா நல்லா இருக்குவா. இந்த மேல வாங்க தாச்சுமா. சுவாமி, எனக்கு 2 வரங்கள் கொடுங்க. எங்க ஆத்தா ஒரு மொய் வைக்கிறதுக்கு நோட் எடுத்துருவான்னு சொல்லுது. முதல் வரம் என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த நோயின் முடியும் ஏத்தா நீ உன்னால எந்திரிக்க முடியாதா? பரவாயில்ல என்னத்தா, அதனால நம்ம ஊர் தானே. பாய கீழே போட்டு வா, எனக்கு சீர்வரிசையா கொண்டு வர. பாய கீழே போடு. ஆமா, முதல் வரம் என்னவென்றால், ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்பாக நல்லபடியா வளர வேண்டும். 2வது வரம், தாரத்தில் முதலமாக உலகத்தோர் அனைவரும் தெய்வான வள்ளி என்று உச்சரிக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வான முதலிடத்தவே கொடுங்கள் சுவாமி. வள்ளி, சுவாமி, நீர் கேட்டது போல இந்த ஊர் மக்களும் என் தாயை வணங்கி அதன் பிறகு என்னை வணங்கி வருபவர்கள் அனைவருக்கும் கொடு பூ. அவர்கள் நினைத்தது நடக்கும். அவர்கள் நோய் நொடியின்றி செல்வ செழிப்புடன் எப்போதும் வாழ்ந்து வருவார்கள். என்றாலும் கூட வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை உமக்கு அளிக்கிறேன். ஜாமனத்தை மூடுப்பா.
அதான் அந்த பொம்பளை பிள்ளைகளை குழவை விடுவீங்களா? ஆமா, குழவை விடுங்க. ஆம்பளையில விசில் அடிங்க. ஆம்பளைங்க இல்ல எங்கோ இருக்கிறது. போய் வச்சுக்கியாதா? கண்டிப்பா வைப்பியா? கெட்டி மேல மிளங்கிட்டு உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலை ஆர்மகனே வேலையா வாழ்வு வளர்ந்தார கடைகள் பாறையா கடைகள் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலை ஆர்மகனே வேலையா வாழ்வு வளர்ந்தார கடைகள் பாறையா கடைகள் பாறையா ஆடி வரும் மகிழ் மேலே அவங்கி வரும் பேரழகே ஆடி வரும் மகிழ் மேலே அவங்கி வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் தந்தையா நாடி உன்னை சரணடைந்தேன் தந்தையா நலவனைத்தாரோ ஒரே வாய் முருகையா நலவனைத்தார் வாய் முருகையா உள்ளத்திலே நீ உன்னை நம்பி நான் வெளிமலை ஆன்மகனே வேலையா வாழ்வு வளர்ந்த கலைகள் பாறையா கலைகள் பாறையா நாலு தெரிக்க வேணும் அவனே நாலு தெரிக்க வேணும் நல்லா போடு நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் செழிக்க வேணும் என தங்கமே ஊரல்ல வாழ வேணும் படி பெருக வேணும் பாப்பா முத்து பெருக வேணும் என தங்கமே குடும்பல்ல வாழ வேண்டும் மகவானே வாழார இன்னமுடனே தீராம ரூபமுடனே ஜெய மங்களம் ஜெய மங்களம் டான்ஸ் பார்த்தியா இது வரைக்கும் சேதுராமன்